இந்த வக்ஃபு சொத்து என்று யார் எந்த மன்னர் கொடுத்தாரு? ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? நீங்களா ஒரு தர்காவை அன்றைக்கு கட்டுறீங்க. ஒரு இஸ்லாமிய பெரியவர் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போகிறார். அன்றைக்கு அந்த இடத்துல மலையின் ஒரு பகுதியில் தர்கா கட்டுறீங்கன்னா, அன்றைக்கு இருந்த இந்துக்கள் பெருந்தன்மையாக சகிப்புத்தன்மையோடு, சரி நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய பெரியவர் ஒருத்தர் மதகுரு இறந்து போயிருக்கிறார், அதுக்காக ஒரு சமாதி கட்டாங்கன்னா கெட்டிக்கிட்டுமே அவங்க பெருந்தன்மையை விட்டு கொடுத்ததுக்கு இன்னைக்கு நீங்க வந்து வம்பிழுக்கிறீங்களா? அது இந்துக்களுடைய பெருந்தன்மை தானே அது. அதை ஏன் நீங்க காயப்படுத்துறீங்க? அது எப்படி வக்ஃபா மாறிடும்? விட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கு இந்துக்களாக பரிதாபப்பட்டு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறைக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம், மதிப்பளிக்கிறோம் கொடுத்த இடத்துல நீங்க வழிபாடு செய்யாம அங்கு மீண்டும் இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துற காரியத்தை செய்தால் மீண்டும் இந்துக்கள் அதை மீட்டெடுப்பதற்கு இந்த தர்கா வேண்டாம் அல்லது இதுல வழிபாடு செய்வதற்கு கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஒரு பெரிய போராட்டம் முன்னெடுத்தால் இருக்கிறதை இழந்துட்டு இருக்கிற இஸ்லாமிய சமூகமா மாறிடும். இஸ்லாமிய ஜமாத்துக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இது அதிதீவிரமான போராட்டமாக போய்கொண்டிருக்கிறது. இந்துக்களுடைய உணர்வுகள் மீண்டும் மீண்டும் தேவையில்லாம நீங்க தூண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சகிப்புத்தன்மை என்பது அவனுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும். எல்லை மீறி விட்டால் இழப்பு இஸ்லாமியர்களுக்கு. அவர்கள் உங்களால் ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க களமிறங்கிட்டா, இந்துக்கள் களமிறங்கிட்டா, இங்க யார் ஜவாஹிருல்லா சொன்னா அதை தடுத்துட முடியுமா இந்துக்களை? அல்லது இன்னைக்கு நவாஸ்கனி வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு போனார வந்தா தடுத்துட முடியுமா? அங்க பெரிய கலவரம் வந்து 5000 10,000 முஸ்லிம்கள் இறந்து போயிட்டா நவாஸ்கனி பிளைட்டை பிடிச்சி வேற ஊர்ல போய் பாதுகாப்பா இருப்பார். ஆனா அவர் எம்பி. தூண்டிவிட்ட ஜவாஹிருல்லாவோ அல்லது அப்துல் சமூத் போன்ற எம்எல்ஏக்களோ தாங்கள் காவல்துறை பாதுகாப்போடு இருப்பாங்க. அப்பாவி இஸ்லாமியர்கள் செத்து போய் விடுவார்கள்.